லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல ரஜினி சார் நடித்து ரசிகர்களிடம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கும் திரைப்படம் தான் கூலி. இந்த படம் பாத்தீங்கன்னா வர ஆகஸ்ட் 14ஆம் தேதி உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆகுது. படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் அப்படின்னு பல மொழிகள்ல ரிலீஸ் ஆகுது. படத்துல ரஜினி சார் மட்டும் இல்லாம சத்யராஜ் சார், ஸ்ருதிஹாசன், உபேந்திரா, ஷோபின் ஷாகிர் அப்படின்னு பல செலிபிரிட்டிஸுமே ஜாயின் பண்ணிருக்காங்க. குறிப்பாக நாகார்ஜுனா இந்த படத்துல வில்லனாக நடிச்சிருக்காரு. பாலிவுட் நடிகர் அமீர் கான் அவர்களுமே ஒரு கெமியோ வேடத்துல நடிச்சிருக்காரு. அனிருத் சாருடைய இசையில இது வரைக்கும் 3 பாடல்கள் வெளியாகி செம்ம ஹிட் அடிச்சிருக்கு. அதிலுமே மோனிகா பாடலுக்கு பலருமே நடனமாடி தற்போது வரைக்குமே ரீல்ஸ் போட்டுட்டும் இருக்காங்க. இதனடுத்து தற்போது படத்துடைய ஆடியோ லான்ச் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவை ஒரே நாள்ல வச்சிருக்காங்க. அதற்காக பாத்தீங்கன்னா தற்போது நேரு உள்விளையாட்டு அரங்குல மிக பிரம்மாண்ட செட்டுமே அமைக்கப்பட்டு வருதா. படத்துடைய முக்கிய ப்ரமோஷனே ஆடியோ லான்ச் அப்படின்னு சொல்லலாம். ஆகையால பாத்தீங்கன்னா படத்துல ஒர்க் பண்ண ஆர்டிஸ்டுகள் மட்டும் இல்லாம மற்ற பல முக்கிய பிரபலங்களுக்குமே இந்த ஆடியோ வெளியீட்டு விழாவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஆடியோ வெளியீட்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் வைரல் ஆகிட்டு இருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா இதனை மறைமுகமாக கூட பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சமீபத்திய பேட்டியில சொல்லியிருந்தாங்க. சோ கேப்டனுடைய மறைவிற்கு பிறகுமே கேப்டனுடைய குடும்பத்தின் மீது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எவ்வளவு மரியாதை வைத்திருக்கிறார் அப்படின்னு பலருமே இவரை பாராட்டிட்டும் இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.